Hi everyone, வணக்கம். I'm Shankara Narayanan, the Faculty of History from Shivraj Vela IAS Academy. இன்னைக்கு இந்த வீடியோ செஷன்ல TNPSC எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல கேட்ட சில மிக முக்கியமான இம்பார்ட்டன்ட் philosophies பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்வைதம் அப்படின்ற philosophy. இந்த அத்வைதம் அப்படின்ற பிலாசபி ஆதி சங்கராச்சாரியார், அதாவது 8வது நூற்றாண்டை சார்ந்த ஆதி சங்கராச்சாரியாரால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. அத்வைதம் இட் இஸ் ஹேவிங் சிமிலாரிட்டி வித் வேதாந்தம் பிலாசபி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அத்வைதம்னா என்ன, சங்கராச்சாரியார் என்ன சொல்றாரு? சங்கராச்சாரியார் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள் இருக்காரு, கடவுளை தான் நம்ம பிரம்மன் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு அல்டிமேட் கிரியேட்டர், பரபிரம்மம் அப்படின்னு சொல்றோம். ஸோ வி ஆர் ஆல் ஆத்மா, கடவுள் இஸ் பரமாத்மா. ஸோ ஆத்மாக்களாக்கிய நாம கடவுள்கிட்ட இருந்தா வந்திருக்கோம். ஸோ கடவுளும் நாமளும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு சங்கராச்சாரியா. கடவுள் நாம ஒன்னா இருந்தாலும் நம்ம கடவுள்கிட்ட போக முடியாததுக்கான காரணமே என்ன அப்படின்னா, we are living in the world of illusions or மாயை அப்படின்றார். அப்போ அந்த மாயையில இருந்து இறைவன் அப்படின்றத அடையணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்னா, இறைவனை பத்தியான அறிவு தேவை, இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இந்த பிலாசபி தான் அத்வைதம். அதனாலதான் சங்கராச்சாரியாருடைய இந்த பிலாசபிய ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சங்கராச்சாரியார் வாழ்ந்த அடுத்த ஒரு 400 வருஷத்துல, அதாவது இந்தியாவில் 12வது நூற்றாண்டுல நம்மளுடைய தமிழ்நாட்டுல சோழர்கள் ரூல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர்ல பிறந்தவர் தான் ராமானுஜர். ராமானுஜருடைய பிலாசபி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசிஷ்ட அத்வைதம்னு சொல்லுவாங்க. விசிஷ்ட அத்வைதம்னா ஒன்றும் இல்லை, விஷ்ணு பிளஸ் அத்வைதம். ராமானுஜர் என்ன சொல்றாருன்னா, கடவுள் இருக்கிறாரு, அவர் ஒருவரேன்னு சொல்றாரு, அது விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா ராமானுஜருக்கும் சங்கராச்சாரியாருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ராமானுஜர் சொல்லக்கூடிய பாதை என்ன அப்படின்னா பக்தி பாதை அப்படின்றாங்க. தட் இஸ் கால்டு பக்தி மார்க்கம் அப்படின்வாங்க. சங்கராச்சாரியார் சொல்றது என்ன, கடவுள் இருக்காரு, கடவுளை அடைவதற்கு அறிவு தேவை, ஞானம் தேவைன்னு சொல்றாரு, அது ஞான மார்க்கம். ராமானுஜர் என்ன சொல்றாரு, கடவுள் இருக்கிறாரு, அவர் விஷ்ணு தான், ஆனால் விஷ்ணுவை அடைவதற்கு அறிவோ ஞானமோ தேவையில்ல, விஷ்ணு மேல காமிக்கக்கூடிய உண்மையான பக்தி இருந்தா போதுன்னு சொல்றாரு. ஸோ திஸ் இஸ் கால்டு பக்தி மார்க்கம். இப்போ துவைத்தம் அப்படின்ற ஒரு புது பிலாசபி இருக்கு. துவைத்தம் அப்படின்ற பிலாசபியை இன்ட்ரடியூஸ் பண்றது மாதவாச்சாரியா. அவர் மத்திய காலத்துல வாழ்ந்த ஒரு பக்தி செயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. துவைத்தம் அப்படின்னாலே டியாலிசம் அப்படின்னு அர்த்தம். இப்போ சங்கராச்சாரியார் என்ன சொன்னாரு, பிரம்மன், கடவுளும் மனிதர்களும் ஒன்று அப்படின்றார். ஆனா துவைத்தத்துல என்ன சொல்றாருன்னா மாதவாச்சாரியார், காட் இஸ் இண்டிபெண்டன்ட், ஹியூமன்ஸ் ஆர் டிபெண்டன்ட். அதாவது பரமாத்மா அப்படின்றவர் இண்டிபெண்டன்ட், அவர் தனி என்டிட்டி, ஹியூமன்ஸ் ஆர் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ 2 என்டிட்டி இருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் துவைத்தம் ஆர் டியாலிசம். இப்போ அத்வைத்தம், விசிஷ்ட அத்வைத்தம், துவைத்தம் அப்படின்னு நம்ம 3 விஷயத்த பார்த்தாலே அதை நான் ஒரு நரேஷனோட சொல்றேன். இப்போ அத்வைத்தத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தன் இருட்டுல போயிட்டு இருக்கான், நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது தெரியாதனமா ஒரு கயிறை மெரிச்சிடறான். கயிறை மெரிச்ச உடனே அதை பாம்பு நினைச்சுக்கிறான். ஸோ அதான் மாயை. அப்போ அது சீரியஸாவே பாம்பு இல்லை, அது கயிறு தான் சொல்லிட்டு அந்த ஞானம் அவனுக்கு எப்போ தெரியுதோ அதுதான் என்ன அப்படின்னா அவனுடைய செல்ஃப் ரியலைசேஷன், லிபரலைசேஷன். திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் அத்வைத்தம். இப்போ விசிஷ்ட அத்வைத்தம்ன்றதுக்கு எப்படி சொல்லலாம்னா, இப்போ கடல் எடுத்துக்கோங்க, கடல்ல இருந்து அலைகள் வருது, கடல் தான் பெருமாள், கடல் தான் விஷ்ணு, விஷ்ணு கிட்ட இருந்து நம்ம வந்தாலும் திருப்பியும் விஷ்ணு கிட்டேயே போயிடுறோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசிஷ்ட அத்வைத்தம். துவைத்தம்ன்றது ரொம்ப சிம்பிள், கடல் இருக்கு, அலைகள் இருக்கு, அலைகள் வேலை கடல் வேலை நினைக்கிறதா என்னன்னா துவைத்தம். இதான் டியாலிசம்னு சொல்றாங்க. இப்போ இதை 3 புரிஞ்சது இல்லைங்களா? இதே மாதிரி ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஃபிலாசபிஸை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட், ஸ்டே அப்டேட்டட். தேங்க்யூ.